ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சமில்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகராசி தான். ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆனால் மகர ராசி ஒரு நிலராசி. இவர்கள் இதர நிலராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்தி போவார்கள். முக்கியமாக இவர்களைப் போல சூழலுக்கேற்ப பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறு எங்குமே பார்க்க முடியாது. மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா? பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். உறுதியாக தெரியாத போது கூட அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒருவரிடம் காதலிக்க அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தை போல தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. மகராசிக்காரர்களின் மிக ஆழமான உண்மையான அன்பை பெறும் இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணரும்போது உண்மையில் அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்க முடியாது. மகராசிக்காரர்களை காதலிப்பது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பதற்கான 7 காரணங்கள் இதுதான். மகராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர். மகராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையோடு இருப்பார்கள். புரிதல்கள் மிக்கவர்கள். மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்வார்கள். இருந்தாலும் அவருடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள். மகராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள், மென்மையானவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியை காட்டுவார்கள். இதில் மகராசிக்காரர்கள் எப்போதுமே முன்கூட்டியே திட்டமிடுவார்கள். ஆம், உங்களுக்கு A to Z வரை எல்லாமே திட்டமிட்டு நடக்க வேண்டுமென்றால் மகரத்துடன் டேட்டிங் செய்யலாம். அவர்கள் மிகுந்த ஒழுக்கமானவர்கள். திட்டமிட்டது தொல்லிழந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். இவர்கள் கடின உழைப்பாளிகள். எனவே தங்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதனால்தான் ஒரு விசேஷம் என்னும்போது யாராலும் மகராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது. மகராசிக்காரர்கள் அர்ப்பணிப்பு நிறைந்தவர்கள். ஆம், மகராசிக்காரர்கள் ரகசியமானவர்கள் அல்ல. அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை. இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. மகராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள். அவர்கள் எல்லோரையும் போலவே ஆழமாக யோசிப்பார்கள். இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டார்கள். காலப்போக்கில் மகராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவார்கள். மகராசிக்காரர்களுக்கு தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதை விட வேறொன்றும் வேண்டாம். உங்களை தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்துவிட்டால் உங்களை பாதுகாப்பார்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மகராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள், நிலையானவர்கள் மற்றும் சரிவிதத்தில் அன்பானவர்களும் கூட. எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணைவதில்லை. அவர்கள் தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவார்கள். மகராசிக்காரர்கள் லட்சியவாதிகள். மகராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள், தைரியமானவர்கள். அவர்களுடைய ஆழமான விருப்பங்களை அடைய சத்தமில்லாமல் கடினமாக உழைப்பார்கள். மகரம் தங்களுடன் தன் குடும்பத்தையும் சேர்த்து உயர்த்துவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எப்பொழுதும் லட்சியங்களும் கனவுகளும் அதிகம். அதே சமயம் அவர்கள் நேசிக்கும் மனிதர்களை தன் வருமானத்தால் காப்பாற்றவும் ஆதரவளிக்கவும் செய்கிறார்கள். உறவுகளுக்கு நிலைப்புத்தன்மையை பரிசீலிக்கிறார்கள். இதில் இன்றைய நாட்களில் அரிதாகிவிட்ட ஒரு பண்பு பொறுமை. ஆனால் மகராசிக்காரர்களுக்கு அபரிதமான பொறுமை உண்டு. அவர்கள் ஒன்று தேவை என்று முடிவு செய்துவிட்டால் அதில் ஒன்று நீங்களாக கூட இருக்கலாம். தங்கள் லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட காலம் திட்டம் திட்டுவார்கள். மிக பொறுமையான நபர்களான இவர்கள் தங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவு பொறுமையை கடைபிடிப்பார்கள். நல்ல விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கும் இவர்கள் எதையாவது அடைய மிக மிக அரிதாகவே அவசரம் காட்டுவார்கள். மகராசிக்காரர்கள் தன் உறவுகளிலும் பொறுமையை கடைபிடிப்பார்கள். கடினமான சூழலில் கூட உங்களிடம் துணை நின்று நல்ல காலம் வரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள். மகராசிக்காரர்கள் பகுத்தறிவாளர்கள். ஆம், உண்மைதான். மகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அவர்கள் எப்போதும் ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பார்கள். அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தை பற்றிய போதுமான தகவல் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவார்கள். அவர்கள் அரிதாக உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். மாறாக அமைதியான மனநிலையில்தான் கடினமான முடிவுகளை எடுப்பார்கள். துணைவரிடமிருந்து விசுவாசமும் அர்ப்பணிப்பும் வேண்டுமென்றால் மகராசிக்காரர்கள் அதை ஏராளமாக அள்ளி வழங்குவார்கள். அவர்களுடைய இந்த பண்புகள் திட்டமிடுதலில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மகராசிக்காரர்கள் துணையாக வாய்க்கும்போது வீட்டை இல்லமாக்குகிறார்கள். மகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனியின் பூர்ண ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்புவார்கள். கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் என்பே அழைப்பார்கள். பார்க்கடலில் மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்கிறார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளை சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் இவர்கள் வழிபட உகந்தவை ஆகும். குறிப்பாக திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரம் பெருமாளை வழிபட
சிறப்பான பலன்கள் உண்டாகும். இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வைத்திருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல், நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டுமில்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது.
அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதேபோல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதைதான் தெய்வத்திற்கு படைக்கும்போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்துவிட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கெட் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்போம்.